ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோனா மீனா கிச்சன். இன்றைக்கி மசாலா டீ ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இது சளி நேரத்துலலாம் ரொம்ப நல்லது, சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு இஞ்சி ஒரு அங்குல துண்டு எடுத்து போடுறேன். மிளகு எடுத்துக்கணும். இஞ்சி போடுற பாருங்க, இந்த அளவுக்கு போடுறேன். 3 பேர் அளவுக்கு போடுறேன் டீ. நான் இப்போ உரலில் போட்டு இடிச்சுக்கணும். 5 மிளகு போடுறேன். மிளகு ரொம்ப போட்டுறாதீங்க, காரமாக இருக்கும். 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு இஞ்சி முதல்ல தட்டி எடுத்துடணும். ஃபஸ்ட்டு ஏலக்காயை தனியாக தட்டி எடுத்து வச்சுக்கணும். ரெண்டுமே தனித்தனியாக தான் வச்சுக்கணும். ஏன்னா முதல்ல கொதிக்க விடும்போது இஞ்சியும் மிளகும் சேர்த்து நம்ம கொதிக்க விடுவோம். லாஸ்ட்டில் தான் ஏலக்காய் போடணும். அப்போ தான் ஏலக்காயோட வாசனை தூக்கலாக இருக்கும். இந்த டீ மழை நேரத்துலலாம் குடித்தா நல்லா சளியெல்லாம் இருந்தால் கூட கேட்கும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மசாலா டீ நான் ஏற்கனவே காய்ச்சி எடுத்து வச்சுருந்த பால் தான் இது. 3 பேர் அளவுக்கு நான் போடுறேன். நான் இப்போ பால் சட்டியில் ஊற்றிக்கலாம். அடுப்பில் சட்டி வச்சு பால் ஊற்றின பிறகு டீத்தூள் போட போகிறேன். 1 ஸ்பூன் போடுங்க டீத்தூள். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கங்க, ஏன்னா டீ வந்து வற்றும். கொதிக்க கொதிக்க வந்து டீ வற்றும். காஃபி அவ்வளோ தூரம் வற்றாது, டீ வந்து வற்றி போகும். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா போதும். ஏன்னா கொஞ்சம் நேரம் கொதித்தா தான் டீ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேகமாக கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா டேஸ்ட் வராது. நீங்கள் சிம்மிலே கொதிக்க விடணும். டீ மட்டுமே சிம்மில் தான் கொதிக்க விட தான் சூப்பராக இருக்கும். சீனி நான் அதிலே போட்டுருவேன். நமக்கு தேவையான அளவு சீனி போட்டுக்கலாம். 1 டம்ளர்னால் 1.5 ஸ்பூன் சீனி சரியாக இருக்கும். நான் இப்போ 3 பேர் அளவுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். போட்டுட்டு இப்போ இஞ்சியும் மிளகும் தட்டுனதை போடுறேன். போட்டு சிம்மில் கொதிக்க விடணும். ஃபாஸ்ட்டாக வச்சாலும் பொங்கி ஊற்றிடும். நீங்கள் சிம்மிலே வச்சிங்கன்னா கணக்காக கொதிச்சுக்கிட்டே இருக்கும். கலரும் நல்லா இறங்கும். இப்போ கொதிச்சிடுச்சு பாருங்கள். டீ நல்லா கலர் வந்துடுச்சு பாருங்கள். நம்ம கொஞ்சம் தண்ணியும் ஊற்றணும். 3 டம்ளர் ஊற்றினாலும் அப்போ தான் வற்றி வந்தால் கரெக்டாக வரும். இப்போ ஏலக்காய் போடுறேன். லாஸ்ட்டாக தான் ஏலக்காய் போடுறேன். முதல்ல ஏலக்காய் போடக்கூடாது. இப்படி ஒரு டைம் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். ஏலக்காய் வாசனை தூக்கலாம் நல்லா இருக்கும். இந்த டிப்ஸை செஞ்சு பாருங்கள். இப்போ மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஏலக்காய் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி வச்ச பிறகு ஒரு நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் வச்ச பிறகு வடிகட்டினீங்கன்னா அந்த ஏலக்காயோட மனம் சூப்பராக இருக்கும். இப்போ மசாலா டீ ரெடி. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.